ஹாய் காய்ஸ், மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் ரூல்ஸ் அப்படிங்கிறத பற்றியான அடுத்த ஒரு சிறப்பான வீடியோ. ஸோ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து நமக்கு ஒரு ஹால் இருக்கணும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கணும், ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும், காம்பவுண்ட் வால் இருக்கணும், இப்படின்னு சொல்லி போட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் வந்து கட்டுறோம். ஒரு தடவை கட்டக்கூடியது தான் அந்த வீடு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட்டாக லீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து முக்கியம். இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும், பெரிய கம்பெனியாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு கட்டமைப்பு தான், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து பெட்டராக இருந்தது அப்படின்னா எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஏ பிராண்ட் 48 அப்படிங்கிற என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா வேலையும் ஒருத்தரே செய்யணும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய கான்செப்ட் கிடையாது. எல்லா வேலையும் ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சேர்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிதல் வச்சுக்கணும். ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது ஒரு சின்ன ஒரு ஷாப் யாராக எடுத்தாலும் அதில் ஒரு ஓனர் இருப்பார், அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர் இருப்பார், அல்லது ஒரு சேர்மன் இருப்பார், அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். இவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் மேனேஜர் இருப்பார். சீனியர் மேனேஜர் கீழே ஒரு டெப்டி மேனேஜர் இருப்பார். டெப்டி மேனேஜர் கீழே ஆஃபீஸ் பேரர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷியர், அல்லது அவருக்கு கீழே ஒரு கிளர்க்கு கீழே ஒரு சப்ஸ்டாஃப் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார், லாஸ்ட் எண்டில் வந்து க்ளீனிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அல்லது ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவே வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு ப்ரொசீஜர். இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் சிட்டிங் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் அல்லது ப்ரொப்ரைட்டர் கண்டிப்பாக அவரோட ரூமுக்கு அந்த டே டு டே ஆக்டிவிட்டி தெரியணும் அப்படின்னா அவரோட சீனியர் மேனேஜரை மட்டும்தான் கூப்பிடணும். அவர்கிட்ட மட்டும்தான் ஒரு ரிப்போர்ட் கேட்கணும். சீனியர் மேனேஜர் அவருக்கான ரிப்போர்ட் கேட்குறது அப்படின்னா அவர் டெப்டி மேனேஜர் தான் கேட்கணும். டெப்டி மேனேஜருக்கு வேண்டிய விஷயங்கள் வேணும் அப்படின்னா அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேஷியரோ அல்லது அவர் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் கேட்கணும். ஒரு கேஷியர் ஒரு ஸ்டாஃபை கேட்பார், ஒரு ஸ்டாஃப் அவர் கீழே அவங்கள மேனேஜ் பண்ணுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வே ஆஃப் டூயிங் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் அ கம்பெனி. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமே வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்ருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப். சில இடங்களில் ஒரு ஓனர் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஸ்வீப்பர்கிட்டையோ அல்லது டைரெக்டாக ஒரு டிரைவர்கிட்டையோ அல்லது டைரெக்டாக ஒரு கேஷியர்கிட்டையோ அப்படிங்கிறத பேசுகிறத தவிர்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அந்தந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள ஸ்டாஃப், அதாவது ஒரு டெப்டி மேனேஜர் ஒரு சீனியர் மேனேஜருக்கு மதிப்பு கொடுப்பாரு, ஒரு சீனியர் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்கலாக டிஃபால்ட்டாக அந்த ஓனருக்கு வந்து மதிப்பு கொடுப்பார். இந்த செட்டப்பில் சில விஷயங்கள் மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களுக்கான ரெஸ்பெக்ட் போகிறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன ஆகும், ஒரு ஸ்லாக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட செட்டப். அப்புறம் ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி மஸ்ட் ஹாவ் அ மிஷன் அண்ட் விஷன். அதாவது நாங்கள் எங்கள் கம்பெனி எதுக்காக இருக்குது, இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து என்ன க்ரோத் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிஷன் விஷன் கம்பல்சரியாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி அல்லது ஒரு ஷாப்பு அல்லது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இது வச்சுருக்கணும். இந்த விஷன் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பாலிசி ஒன்று இருக்கணும். எங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாஃப்னோட டிசிப்ளின் பாலிசின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாஃப் லீவ் டேக்கிங் பாலிசின்னு ஒன்று இருக்கும், கம்பெனியோட க்ரோத் ஓரியன்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து பாலிசியாக வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் க்ரோத் ஓரியன்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பெனி என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா த கம்பெனி மஸ்ட் ஹாவ் அன் அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த கம்பெனியை மட்டும் அதை வச்சு க்ரோத் பண்ணிட முடியாது. அவுட் சைட் பீப்புள்கிட்ட வந்து இந்த கம்பெனி எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா அப்படின்னா யூ ஹேவ் டு அட்வர்டைஸ் த ப்ராடக்ட் அது சர்வீசஸ் ஆஃப் த கம்பெனி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த லிமிட்.
ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டையோ உங்களுடைய சர்வீஸையோ ப்ரமோட் பண்ணுற விஷயங்க தான். ஸோ இது வந்து பீரியாடிக்காக இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பட்ஜெட்டில் இருக்கணும். நார்மலாக பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா 35 to 40% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து உங்களுடைய கம்பெனியினுடைய செட்டப்புக்குள்ளே ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அது ஒரு சர்வீஸை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஹவு கேன் த பீப்புள் வில் நோ? காமன் பீப்புள் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஆட்டோமேட்டிக்கலி இதை வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் பி ஸ்மார்ட் அண்ட் பர்ஃபெக்ட். ப்ரமோஷன் ஷுட் பி பீரியாடிக்கல். ஸோ இது வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HR, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒன்று அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் இருக்கலாம், அல்லது அதுக்கான ஒரு பாலிசி வந்து அந்த கம்பெனியில் வந்து இருக்கணும். வெதர் இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக். ஸோ யூ ஷுட் ஹாவ் எ ஹியூமன் ரிசோர்ஸஸ். அதாவது அந்த ஸ்டாஃப்னுடைய நலவாழ்வுக்காக இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுல கிளியர் கட்டாக இருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சேலரி. ஸோ அவங்க ஒரு ஸ்டாஃப் வர்றாங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அந்த சேலரி கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு ஒரு ஹையர் சேலரியும், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான உள்ள ஸ்டாஃப்கள் வந்து லோயர் சேலரியும் கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ஒரு குட் ஸ்டாஃபை வந்து நம்ம இழந்துட வேண்டி வந்துடும். ஸோ அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும், இந்த கம்பெனியில் வந்து நமக்கான அனுபவத்துக்கான ஒரு சேலரி கிடைக்க மாட்டேங்குது. தே வில் கோ ஃபார் அனதர் கம்பெனி ஆர் அனதர் சாய்ஸ். ஸோ அவங்களுடைய சேலரி ஹைக் அப்படிங்கிறது எவ்வளோ % இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல கிளியர் கட்டாக அவங்க ஜாயினிங் டேட்லேயே வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து சொல்லிடணும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் வருஷம் நான் இவ்வளோ கொடுக்குறேன், வருஷம் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிற பாலிசி வச்சுட்டு இருந்தோம் என்ன ஆகுனா பீப்புள் வில் ஸ்லீப் அண்ட் கோ ஃபார் இயர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் மோர் சேலரி. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி பேட். இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ், இன்சென்டிவ், போனஸ் இந்த நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இதை சுருக்கமாக சொல்ல போனோன்னா நீ இந்த விஷயத்துலேருந்து இந்த விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு இவ்வளோ சேலரி ஹைக் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அது இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து போனஸாக வச்சுக்கலாம். போனஸ் அப்படின்னா இயர்லி ஒன்ஸு தீபாவளி, பொங்கல் அப்படி கொடுக்குற போனஸ் கிடையாது. எவ்ரி இயர் இந்த மந்தில் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இடையிலையெல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறது, திடீர்னு ஒரு ஸ்டாஃப் மேலே வந்து ஒரு லைக்னஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஹைக் கொடுக்குறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். காரணம் என்னென்னா கண்டிப்பாக ஸ்டாஃப்களுக்கு இடையில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு நீங்கள் ஹைக் கொடுக்குறப்ப இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்ல கோல்டு வாருக்கு போக ஆரம்பிச்சிடும். கோல்டு வாருக்கு போக ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்? உங்களோட கம்பெனியோட ஒர்க்கு தான் கெட்டு போகும். ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்லாக்னஸ் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இது ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து சேலரி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஸ்டாஃப் கண்டிப்பாக உங்கள் மேலே பிரியம் இருக்கிறதாவோ, அல்லது உங்கள் சர்வீஸ் மேலே பிரியம் இருக்கிறதாவோ, அல்லது உங்கள் கம்பெனி மேலே பிரியம் இருக்கிறதாவோ இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் கொடுக்குற சேலரிக்காகத்தான் வந்து அவங்க அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில ஸ்டாஃப் மேபி ஒரு 10 to 15% உங்கள் மேலே பிகாஸ் ஆஃப் யுவர் மூவிங் டுகெதர்னஸ் அவங்களால இருக்கிறனாலையோ, அல்லது கம்பெனி பிடிச்சோ, அல்லது ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயோ தான் வந்து ஒரு சேலரியினுடைய ஹைக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாள் இந்த கம்பெனியில் இருக்கும்னு நினைப்பாங்களே ஒழிய, மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சேலரி தான். என்ன சேலரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் இருப்பாங்க. ஸோ சேலரி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கணும். இது போக ஒரு கம்பெனியினுடைய வெல்ஃபேரில் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டாஃப்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமர் சிச்சுவேஷன் கொண்டு வரலாம். ஒரு இயர்லி டூர், ஆஃபீஸ் டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக வந்து ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றி ஒரு ஃபேமிலியாகவும் இந்த கம்பெனியை வந்து நம்ம ஓனர் வந்து நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ பர்டிகுலர் திங்கிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வே ஆஃப் க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ், ஸ்மார்ட் வே ஆஃப் நாட் லூசிங் யுவர் குட் ஸ்டாஃப்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி இன்னும் சிறப்பான அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய், see you on my next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா BA Brand அப்படிங்கிற 48 அப்படிங்கிற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.